ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்வேதாவுக்கு தெரியாமல் பாரதியை வந்து அழைச்சிட்டு ஆதி வந்து ஹனிமூன் ஊட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரதா அம்மா கிட்ட வந்து ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, நீ சிக்கிட்டியாம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ முன்னாடி மாதிரி பழைய அம்மாவாகவே இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஸ்வேதா மேலே கொஞ்சம் நான் அதிக பாசம் வச்சுட்டேன். ஏன்னா ஏற்கனவே வந்து அவளுக்கு நான் நிறைய நீ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன்ல, அது முடியாததுனால வந்து அவள் பண்ணுற எல்லா தப்புகையும் வந்து நான் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்துருக்கேன். மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணலப்பா அப்படின்னோடனே, இல்லைம்மா, நீ எந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே நீ என்னோடய அம்மா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்டக்க சொல்லலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓ, இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனையில் நீ வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஆதி ஓப்பனாக கேட்டோன்னே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆதி, நீ போய் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆதி என் மேலே இவ்வளோ சந்தேகப்படுறானே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேனே, உண்மையை சொல்ல முடியாமல் அப்படின்ட்டு மாடிக்கு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோன்னே பாரதி கிட்ட வந்து ஆதி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்னமோ அம்மா வந்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து இந்த வீட்டில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் இவங்க வந்து அம்மாவை வந்து மிரட்டி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம், அந்த 50 லட்ச ரூபா பணத்தை பற்றி கேட்டாலும் அம்மா பதட்டப்படுறாங்க. அதே மாதிரி ஸ்வேதாவும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கணக்கு கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, அதில் அந்த 50 லட்சத்தில் தான் ஏதோ ஒரு ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, விடுங்க அவ்வளோதானே, அம்மா வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படி எதுவாக இருந்தாலும் அந்த பணத்தை பற்றியும் இனிமேல் எல்லா விஷயத்தை பற்றியும் நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்தது வந்து பாரதியை வந்து ஹக் பண்ணுறாங்க. காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போகிற நேரத்தில், ஏங்க நீங்கள் வேணால் பாஸாக இருக்கலாம், நான் வந்து அங்கே வந்து அக்கௌண்டன்ட் ஸ்டாஃபு, அதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னோடனே, இருக்கட்டும், முதல்ல வந்து கையெடுங்க, இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, ஆஃபீஸில் நம்ம எங்கேயும் போகலை அப்படின்னு சொன்னோன்னே, விளையாடாதீங்க ஆதி, நம்ம ஆஃபீஸ் இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹனிமூன் போகலான்னு சொல்லியிருந்தோமே, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா, போகலாம், இப்போ உள்ள பிரச்சனை எல்லாம் சரியானோன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தோடனே கரெக்டாக வந்து பைக் டயரை வந்து பஞ்சர் பண்ணி வச்சுட்டாங்க. கிளம்புறேன்ட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து பைக்கு டயர் பஞ்சர் பண்ணி விட்டது ஆதி தான். ஆனால் அது தெரியாத மாதிரி தமிழ் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆதி, இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னோடனே, இவங்க 2 பேரும் வந்து சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆதி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. பேசாமல் உண்மையை ஒத்துக்கங்க, நீங்கள் தானே பண்ணிவினீங்க அப்படின்னு. நான் எதுவும் பண்ணலை, வேணும்னா உங்களை வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன், எதுக்கு எல்லாருக்கும் வந்து நான் தான் உங்கள் ஒய்ஃப்னு தெரியட்டுமா, ஒரு தெரு முன்னாடி வேணால் நிப்பாட்டி விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா சரி, இப்போ என்ன உங்கள் கூட வரணும் அவ்வளோதானே, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து காரில் ஏறி உட்காந்தோன்னே, ஐயா ஜாலி ஹைஃபைன்னு ஆதி கூட வந்து தமிழ் வந்து கைத்தட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன உங்கள் அப்பா கூட காரில் தானே போகிறேன்னு, அதை விட்டுட்டு ஊரை விட்டு போகிற மாதிரி வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ, ஆனால் தமிழ் பாப்பாவுக்கு தெரியும் இவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்கன்னு, ஆனால் வந்து பாரதிக்கு தான் தெரியாதுல்ல, அதனால் காரை எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பாரதி கிட்ட வந்து காரில் வந்து போயிட்டுருக்கப்போ வந்து பாட்டை போட்டு விட்றாங்க. பார்த்தா ரொமான்டிக்கான சாங்கை ஒன்று போட்டு விட்றாங்க. ஆதி, நம்ம ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் எதுக்கு இந்த பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம வந்து ஆஃபீஸுக்கு போகிறோமா, இல்லையே, நம்ம வந்து ஹனிமூன் தானே போயிட்டுருக்கோம் அப்படின்னோடனே, என்ன ஆதி சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதை விளாடாதீங்க, நம்ம ஆஃபீஸ் போய் வந்து கணக்கு வழக்கெலாம் இப்போ நேற்றுக்கு தான் சப்மிட் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும், இப்போல்லாம் போனால் சரியாக வராது அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது பாரதி, இப்போ நம்ம கிளம்பி போயிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, விளாடாதீங்க ஆதி அப்படின்னோடனே, நான் ஏன் பாரதி விளாட போகிறேன், ஒவ்வொருத்தரையும் உங்களை வந்து கூப்பிட்டா வந்து நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, போதா வரைக்கும் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, லீவெல்லாம் கிடைக்கணும்ல, நீங்கள் மெயில் போட்டாச்சு, அதை நான் அப்ரூவல் பண்ணியாச்சு, ஸோ பேசாமல் இருங்க அப்படின்னா, ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னோன்னா, இதெல்லாம் ஒரு சாக்கா அது பாரதி, ட்ரெஸ் எல்லாம் போகிற வழியில் வாங்கிக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்களா இல்லை நிஜம்லேயே பேசுகிறீங்களா, இப்போ பாருங்கள் ஆஃபீஸ் ரோட்டை தாண்டி போயிட்டுருக்கோம், அது கூடவா தெரியல உங்களுக்கு அப்படின்னு ஆதி கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு இப்போ தான் நான் கவனிக்கிறேன் அப்படின்னோன்னே, இப்போ நிஜம்லேயே தான் போகிறோமா அப்படின்னோடனே, அட ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து காரை எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறாங்க. பாரதி வந்து அசந்து தூங்கிடுறாங்க. டக்குன்னு பாரதி வந்து முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா வந்து ஊட்டி மலையில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு காரு. டக்குன்னு ஆதி வந்து நிப்பாட்டினோன்னே பாரதி வந்து, என்ன அது இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கேன், இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து பேசணும் அப்படின்னோடனே, இந்த இடத்துல ஏங்க நடுவில் பேசணும் அப்படின்னோடனே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, தமிழ் பாப்பா மட்டும் இங்கே இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல,
நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே பாரதி வந்து கோவப்படுறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்துட்டீங்க, என்கிட்ட சொல்லாமல் வேறு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நானே இப்போ தான் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கலான்னு முடிவு பண்ணால் நீங்கள் என்ன தமிழ் பாப்பாவை காணுங்கிறீங்க, சரி எடுங்க வண்டியை அப்படின்னோடனே, ஓ இங்கே மேலே மலை மேலே ஏறலான்னு சொல்கிறியா அப்படின்னு, இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே, ஐயோ சும்மா விளாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு, அதான் தெரியுதுல்ல அப்புறம் ஏன் வந்து, அதான் ராணி இருக்காங்களா பார்த்துப்பாங்கன்னு இப்போ தான் நான் தைரியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆதி அப்படின்னோடனே, சரி தமிழுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா என் பொண்ணுக்கிட்ட அப்படின்னா, அப்படி வாங்க வலிக்குன்னு வீடியோ கால் எடுக்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.